ஒரு சிலரை பார்த்துருப்பீங்க. அவங்க என்னதான் டைட் கார்னர்ல இருந்தாலும் அவங்க அவங்க மைண்ட் செட் வைஸா ரொம்ப காமாவும் கூலாவும் இருந்து இந்த பிரச்சனையை பேஸ் பண்ணுவாங்க. அவங்க எப்பவுமே எதுக்கும் பயந்துக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, மற்றவங்க ஏதாச்சும் அவங்கள பத்தி பேசுனா பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அமைதியா இருக்கிறது பிடிக்காது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை கிளப்பி விட்டு அது மூலியமா குளிர்காய பார்ப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் மெண்டல் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிற பர்சன் அதை பத்தி பெருசா எதுவும் திங்க் பண்ணாம எந்த ரியாக்டும் பண்ணாம போயிட்டே இருப்பாங்க. அதனால பெருசா எந்த பிரச்சனையும் வராது. அதை பார்த்துட்டு வம்பு இழுக்கிற நோக்கத்தோடு இருக்கிறவங்க இவங்கிட்ட நம்ம பருப்பு வேகாது போல இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு அந்த பர்சனை கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு காமான மைண்ட் செட்டை வளர்த்துக்கணுமா? இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, வாழ்க்கை என்பது ஈஸி கிடையாது, மிகவும் கடினமானதுங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணும். அதாவது நம்ம எப்பவுமே ஈஸியான டாஸ்கவே ஃபேஸ் பண்ணி பழகி இருக்கோம். அதனால நம்ம பிரைன் ஈஸியான டாஸ்க்கு தான் எதிர்பார்க்கும். இதே கஷ்டமான ஒரு டாஸ்கை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி யோசிக்காம பிளாக்கா நம்மளை ஃபீல் பண்ணி அங்கேயே உட்கார வச்சிடறோம். நம்ம பிரெயின் கஷ்டமான சூழலை ஃபேஸ் பண்ண பழகி இருக்காது. ஓகே, அதுக்குன்னு சொல்லி நம்ம எடுத்த உடனே ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனை நம்ம வாண்டடா போய் எதிர்கொண்டாலும் நம்ம ஃபெயிலியரில் தான் முடியும். அதனால என்ன பண்ணலாம், நம்ம மென்டல் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்க பழகிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டு சிவர் எடுக்க ட்ரை பண்ணணும். அதாவது ஸ்டார்டிங்ல நம்ம சுடு தண்ணியில குளிச்சு பழகி இருந்தோம்னா இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இது நம்ம தண்ணி அடுப்புல சூடு பண்ணி குளிச்சு பழகி இருந்தாலும், இல்ல வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ணி சூடு பண்ணி பழகி இருந்தாலும், அதை முற்றிலும் கம்மி பண்ணிட்டு டைரக்டா போய் ஃபர்ஸ்ட் பக்கெட்குள்ள இருக்கிற தண்ணியை தலையில ஊத்தி குளிக்கலாம். இல்லாட்டி டைரக்டா வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணாம குளிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்றதால நம்ம கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். எப்போ நாம உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவோம், அதே மாதிரி நம்ம மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இந்த மெடிடேஷன் உதவியா இருக்கும். நம்ம குறைந்தபட்சம் மெடிடேஷன் ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள பண்ணலாம். ஸ்டார்டிங்ல நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய ஓவர் திங்கிங் பண்ண தோணும். பட் அந்த மாதிரி ஏதாவது ஓவர் திங்கிங் வந்தா நம்ம மூச்சை இழுத்து வெளியே விட்டு நம்ம ப்ரீத்திங் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ப்ரீதிங் மேலே ஃபோக்கஸ் பண்ணி பழகிட்டா நம்ம மெடிடேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். நம்ம மென்டல் வைஸாக ஸ்ட்ராங்காக மாற எப்படி மெடிடேஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி மைண்ட் சொல்கிறத நம்ம உடல் கேட்குறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதால நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனை ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறது மற்றவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையிலையா இல்லாமல் உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்க. உதாரணத்துக்கு உங்களால் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு தோணுதா, நீங்கள் ஒரு நாள் முழுக்க ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாம இருக்க ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி உங்களால் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க முடியாமல் இருக்குதா, நீங்கள் இந்த நாள் நேரமாக தூங்கி அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எது கஷ்டமாக தோணுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணுறதால உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த் ஆரோக்கியமாக அமையும். அதே மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை பேஸ் பண்ணுறதுக்கு உங்கள் பிரெயின் பழகிடும். அடுத்து நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ண பழகிக்கணும். சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் வச்சுருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படாமல் யோசித்து நிதானமாக செயல்பட பார்க்கணும். ஒருவேளை மற்றவங்க நம்மளை வம்பு இழுக்க வந்தாலோ இல்லை நம்ம எமோஷனை தூண்டி விட்டாரோ நம்ம அழுதுட்டு கோவப்பட்டுக்கிட்டு சண்டைக்கு போய் ஒரு பெரிய
பிரச்சனை கிளப்பாம மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன் இப்படி என்ன நினச்சிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி செய்கிறதால அவங்களோட நோக்கமும் நிறைவேறாது. அவங்க நோக்கம் என்னன்னா நம்மளை மென்டலாக வீக்னஸாக மாற்றுறது. ஸோ நம்ம ஒருபோது அந்த செயலுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. அவங்கள கண்டுக்காமல் போனால் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக கண்டுக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதனால் தேவையில்லாத மன அழுத்தம் குறையும், நம்ம வேலையிலேயே முழு கவனம் செலுத்த முடியும். அது என்ன பண்ணணும்னா, மற்றவங்க நம்ம மேலே கோபமாக பேசினாலோ இல்லை மற்றவங்க கிட்ட ஏதாச்சும் அவங்க கோபமாக இருந்துக்கிட்டாலும் அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணுறதால நமக்கு மன அழுத்தம் தான் அதிகமாகும். இதுவே நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணும். ஸோ அவங்க என்னதான் பேசினாலும் நம்ம நல்லா மூச்சை இழுத்து விட்டு 2-3 செகண்ட் டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக ரிப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறதால தேவையில்லாத கான்வர்சேஷன் கம்மியாகும், அவர்களுக்கு உங்கள் மேலே மதிப்பு அதிகமாகும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, நம்ம பியூசுரா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.